சமீபத்தில் என் ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு 100வது பிறந்தநாள் கொண்டாட என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இது போல் கனகாபிஷேகம், பீமரத சாந்தி, ஆயுஷ் ஹோமம், 60வது திருமணம், 70வது திருமணம்னு இது எல்லாம் கொண்டாட ஏற்ற ஒரு தலம் தான் திருக்கடையூர். இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக அமிர்த கடேஸ்வரர் அண்ட் தென் அதனுடன் தொடர்புடைய அபிராமி பட்டர் நிகழ்வை காட்டுறது. இந்த திருக்கடையூர் கோவில் தான் அமிர்த கலசம் கடலில் இருந்து பிரிந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்தத்தை காப்பதற்காக தான் இங்கு உள்ள இறைவன் லிங்க வடிவில் எழுந்திருந்தார் என்று கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் அபிராமி பட்டரின் பக்தியை பாராட்டி ஒரு தை அமாவாசையை முழு பௌர்ணமியாக மாற்றிய அற்புதமும் இந்த கோவிலில் தான் நிகழ்ந்ததாக கூறப்படுது. இந்த தலம் யமபயத்தை நீக்கும் தலமாகவும் ஆயுள் விருத்தி செய்யும் தலமாகவும் கருதப்படுது. இந்த கோயில் எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மாநிலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கே உள்ள மூலவர் அமிர்த கடேஸ்வரர், உற்சவர் கால சம்ஹாரமூர்த்தி, தாயார் பார்த்திங்கன்னா அபிராமி தேவி, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த அம்மனின் பக்தியில் தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியுடைய 100 பாடல்களை பாடினார். இந்த பெரியவருடைய 100வது பிறந்த நாளில் அவங்க குடும்பத்தினர் மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு நடத்தி முடிச்சிருந்தாங்க. நாங்கள் போயிருந்த அந்த நாளில் நிறைய பேருடைய 60வது திருமணம், 70வது திருமணம், 80வது திருமணம்னு நிறைய திருமணத்தை நான் பார்த்தேன். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டேன். அதே போல் 100வது பிறந்தநாள் கொண்டாடிய அப்பாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டையும் அவருக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த கோயிலில் என்னுடைய 25வது திருமண நாள் நான் கொண்டாடினேன். அப்போ போனது தான். அதோட இப்போ இந்த பெரியவருடைய 100வது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.